டிவிகேல இது பண்ணிட்டு இருந்தாரு, அது தெரியும். அவர் என்ன நாம என்கிட்ட இல்ல, நிறைய பொம்பளைங்கள்ட்ட அது மாதிரி நடந்திருக்கிறாரு. அப்ப ஏதோ போன் வந்து கட்டா இருந்துச்சு. இவர் கேலரி ஓப்பன்ல லாக்ல இருந்த போன் ஓப்பன்ல இருந்துச்சு. பார்த்தா நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. தெரியாம உங்கள்ட்ட பேசிட்டா உங்களோட இது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பொண்ணுங்க கணக்கே இல்லைங்க சார். ஆனா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கறது தெரியாது. என்கிட்ட நல்லவர் மாதிரி தான் பேசுறாரு. வீடியோ கால் பேசின வீடியோ தான் இருக்குது. அதை வச்சுதான் இப்ப அந்த ஆள் இப்ப மிரட்டினான். எனக்கு தெரிஞ்சு அவனோட போல்டர்ல நான் பார்த்தப்ப 8000 சில்லற வீடியோ இருந்துச்சு. ஒரு பொறுப்பு வாங்கிட்டானா அவனை நம்பி எப்படி மக்கள் அதெல்லாம் எவ்வளவு ஒரு அவரு வந்து நான் சில வீடியோஸ் எல்லாம் காட்டினாரு. நான் அதை பார்த்தேன். அது ரொம்ப வருத்த விஷயம் தான். இல்ல அந்த மாதிரி அவர் நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் என்ன நாம என்கிட்ட இல்ல, நிறைய பொம்பளைங்கள்ட்ட அது மாதிரி நடந்திருக்கிறாரு. இதுக்காக அது மாதிரி இப்ப வந்து நான் வந்து செவ்வாய்ப்பேட்டை மேலே இது இருக்குல்ல, மார்க்கெட் இருக்குல்ல, பால் மார்க்கெட்ல அங்க வந்து ஒரு டைம் ரொம்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம். வீட்டுக்காரர் விட்டு எனக்கு 12 வருஷம் ஆகுது. ரொம்ப நான் கஷ்டத்துல இருந்தேன். ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தேன். ஹவுசிங் போர்டில் ஒருத்தவங்கள்ட்ட வட்டிக்கு வாங்கி ரொம்ப பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து போன் பண்ணி அந்த பொம்பளை திட்டவும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவும் இவர் அங்க போய் பார்த்துட்டு என்ன வளைச்சிட்டு வந்தாங்க. ஒரு 1/2 hour அந்த இடத்துல நின்னுட்டு வண்டியிலே தான் உட்காந்துட்டு அழுதுட்டு எங்க போறது வருதுன்னு சுத்திட்டு வந்துட்டு அங்க நின்னுட்டு இருந்தேன். அப்ப இவர் வந்து பேசிட்டு, இல்லைங்க ரொம்ப நேரமா பாக்குறேன் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப பிரச்சனைங்க, 2 பிள்ளைங்க இருக்குது, வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டா வந்து யாருன்னே தெரியல, யார் கேட்டாலும் நம்ம ஒரு கஷ்டம் நம்ம சொல்லதான் செய்வோம். அப்படின்னு சொல்லி சொன்னேன். விடுங்க, எனக்கு தெரிஞ்ச பைனான்ஸ்காரங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தாரு. அப்புறம் நான் அங்க இருந்து அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பாப்பாக்கு வந்து ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. ஒரு 4 மணி இருக்கும். ஸ்கூல் 4:10 ஸ்கூல் விட்டுருவாங்கன்ட்டு நான் 4:10 வந்துட்டேன். அப்புறமேட்டு 4:15 வாங்கிட்டு போய் ஒரு 1/4 மணி நேரத்துல கால் பண்ணாரு. எங்கங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா, எங்க இருக்க உங்க வீடு அப்படின்னு. இல்லைங்க நான் இங்க இதுகிட்ட இருக்கிறேன், பட்டகோல் தாண்டி இருக்கிறேன், சிங்கமெத்தை தாண்டி தான் எங்க வீடு, நாராயண் நகர்ல அங்க இருக்கிறேன், ஏங்க என்னங்க அப்படின்னு. இல்ல உங்களுக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாருங்கிறீங்க, பிள்ளைங்களை வச்சிருக்காங்க, ஏதோ என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன் அப்படின்னு. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் அப்படி பேசுனது கிடையாது. என்னோட ஒரு சுச்சுவேஷன் அப்படி, புரியுதுங்களா? எனக்கு கடன் பிரச்சனை, என்னால தாங்க முடியல. நானா வட்டிக்கு மேல வட்டி கொடுத்துட்டேன். ரொம்ப பச்சையா பேசுவோம். ரொம்ப மனசு கஷ்டமாயி, சரி ஏதோ ஒரு பார்த்தாங்க பேசினாங்க, நம்மளுக்கு பிடிச்சிருக்கல இருக்கு, சரி ஏதோ ஒண்ணு பேசுறான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதுதான் இது. நமக்கு ஒரு ஆதரவு இல்ல, நம்ம ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட் பண்றேன். இப்ப வந்து ஒருத்தங்க பேசுனாங்கன்னா ஒரு நம்பிக்கை வரலாம், அது மாதிரி நம்பிக்கை வர மாதிரி பேசினாப்ல பேசினாரு, பிடிச்சாரு. அப்புறம் வீடியோ கால் பண்ணாரு, பேசினாரு, பிடிச்சாரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு வர சொன்னார். சரி போனா ஒரு 2 டைம் போனேன், வந்தேன். எனக்கு வந்து ஒரு போனா ஒரு 2000 5000 அப்போதைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு மேனேஜ் பண்ண ஒரு சப்போர்ட்க்கு எனக்கு இருந்துச்சு. வாங்கிட்டு ஒருத்தவங்ககிட்ட இல்லன்னு சொல்லக்கூடாது, எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு. போன வந்து எல்லாமே ஓகே. ஒரு டைம் போன நீங்க வந்து அது பணத்துக்காக பண்ணல, ஒரு அன்பு காட்டினா அதுக்காக. ஒரு அன்புக்கு ஒரு எங்களோட சிச்சுவேஷன் ரெண்டுமே இல்ல, சிச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு நமக்கு யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்ல. புரியுதுங்களா? இருக்கீங்க, ஓகே. உங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. நம்ம பொண்ணுங்க பேர் கேட்ட கூட நான் இது வரைக்கும் ஆர்ட்டே அது மாதிரி பேசுனது இல்ல. பேசுனது ஃபர்ஸ்ட் அவரு தான், முடிஞ்சதும் அவரு தான். அவரை ஒரு நாள் கூப்பிட்டாரு, போயிருந்தேன். போயிட்டு ஓம்ல இருக்குல்ல, அங்க பாருங்க, ஒரு இந்த பாலம் ஏறினவுடனே லெப்ட் சைடு ஒரு ரூம் இருக்கும் பாருங்க, பெங்களூர் பைபாஸ்ல லெப்ட் சைடு. அங்க போன தெரியல ஆபீஸ். போனப்ப இவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தாரு. அப்ப ஏதோ போன் வந்து கட்டா இருந்துச்சு. இவர் கேலரி ஓப்பன்ல லாக்ல இருந்த போன் ஓப்பன்ல இருந்துச்சு. பார்த்தா நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. என்னோட வீடியோஸ், இப்ப வந்து வீடியோ கால் பேசின வீடியோஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப அப்படியே பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்ன பண்ண, நானே வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு, நான் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணிட்டு, அவங்க நம்பரும் டிலீட் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஒரு வருது பார்த்தோம்னா போனை வச்சுட்டேன். அப்புறம் அன்னில இருந்து அவர்கிட்ட பேசுறது குறைச்சிக்கிட்டேன்.
ஒரு 6 month ஆயிருக்கும், பேசவே கிடையாது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இப்போ ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்ன அவர் நம்பர் நான் பிளாக்ல போட்டுட்டேன். நம்பர்ல பிளாக்ல தான் இருக்குது, பிளாக்ல போட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு போன் பண்ணி உனக்கு என்ன, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, சரி என்கிட்ட பேசலாம் பரவாயில்ல, எங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேசு, உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, தெரியாம உங்கள்ட்ட பேசிட்டேன், உங்களோட இது எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் பிள்ளைங்களுக்காக நான் விலகிக்கிறேன், வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அன்னில இருந்து பேசுறது இல்லை. இல்ல அவர்தான் உங்களுக்கு மிரட்டினாரா வீடியோ? ஆமா, நான் என்ன சொல்றாரு, நீ என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேசி நான் சொல்றது கேட்கல அப்படின்னா உன்னோட அவர் போன்ல நான் டிலீட் பண்ணிட்டேன். நான் அவர் வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு அவர் பேசினாரா என்னன்னு தெரியல, டிலீட் பண்ணது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? அதனால நான் அந்த வீடியோ ஏதாவது பண்ணி போடுவேன். ஆனா பயங்கர வல்கரான வீடியோ எல்லாம் வச்சிருக்கிறாரு. உங்க எத்தனை பொண்ணுங்க அங்க வைப்பாங்க? எனக்கு கணக்கே இல்லைங்க சார். ஆனா உங்களுக்கு அந்த வீடியோ பாக்குறாருன்னு தெரியாது? தெரியாது. என்கிட்ட நல்லவர மாதிரி தான் பேசுறாரு. ஓகே ஓகே. ஒரு நம்பிக்கை ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு வந்தா நமக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம ஒரு இடத்துல அவர்கிட்ட ஏதாவது போலீஸ்காரங்க பேசுறாங்களா இல்ல இப்படி போலீஸ்? நமக்கு தெரியாதுங்க. ஓகே ஓகே. அவர் கட்சியில தான் இருக்காரா? டிவிகேல இது பண்ணிட்டு இருந்தாரு, அது தெரியும். மத்தபடி எனக்கு டீட்டெயிலா அவர் பக்கம் நான் மளிகை கடை வச்சிருக்கேன், புல்லாவரில இருக்கிற அந்த பக்கம் என்ன கூட்டு போனதுல வச்சிருக்காரு மளிகை கடை. அங்க போய் மளிகை கடை மணின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா எனக்கு கூப்பிட்டு எல்லாம் போனது இல்ல. ஏன்னா தெரிஞ்சதான் நம்ம தெரியுதுன்னு சொல்ல முடியும், தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். இதுதான் நடந்த விஷயம். நீங்க பாத்தீங்கல்ல வீடியோஸ், அதுல எல்லாமே மேரிடான போய் அன்மேரிட் இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்க? எல்லாம் கலந்துதான் இருந்தாங்க. இல்ல டக்குன்னு பார்க்க முடியல ரொம்ப நேரம். நான் பார்த்த வகையில் சொல்றேன், அதுல ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, ஒரு 4-5 பொண்ணுடைய வீடியோ கால்ஸோட வீடியோஸ் வச்சிருக்காங்க. பட் ஆனா எனக்கு ஏன் இதில் உங்களை கேட்கறேன்னா, அவங்க கூட ஒன்னா இருக்க மாதிரி வீடியோவா இருக்கட்டும், இல்ல பிசிக்கலா இருக்கிற மாதிரி வீடியோவா இருக்கட்டும், இல்ல செல்போன்ல பேச வீடியோ இருக்கட்டும், அவங்க பிடிச்சி பேசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க பிடிச்சதே பேசுறாங்க. ஏன்னா இப்ப நான் ஒரு வீடியோ கால் பண்ணி காட்டினா அந்த அளவுக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு பேசுறாங்க. அதுதான் நம்பிக்கை. நான் இருக்கிறேன்னு சொல்ற பட்சத்துல அதை நம்பிதான் நான் பேசுனேன். நாங்க கேட்கற வரைக்கும் இந்த 2-3 விஷயம் நிறைய பேர் அதோட வீடியோ வெளியே தெரிஞ்சு செத்துருவாங்க, யாருக்கும் தெரியாம எடுத்துருக்கோம். ஆனா நல்ல வேளை கடவுள் என்ன எங்க நல்லா காப்பாத்தினது. வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்போட வீடியோ இல்ல, வீடியோ கால் பேசின வீடியோ தான் இருக்குது. அதை வச்சுதான் இப்ப அந்த ஆள் இப்ப மிரட்டினான். நீங்க இன்னும் போலீஸ்க்கு போகல? நீங்க இல்ல, ஒரு டைம் ஃபுல்லா பப்ளிக் இது மாதிரி சிஎம்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். ஒரு 6 monthக்கு முன்னாடி. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, சரின்னு விட்டுட்டேன். அவருமே நானும் அமைதியா இருந்தேன். இப்ப திடீர்னு இப்ப போன் பண்ணி இப்ப வேற நம்பர்ல இருந்து போன் வரும், இல்ல நீ என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேசு பழகு. எத்தனை நாள் பழக்கம்? ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல. இப்ப 6 மாசமா டச்சே கிடையாது. இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னதான் போன் பண்ணி, அதுவும் வேற நம்பர் புதுசா வரும் தான் நான் எடுத்தேன். இப்ப இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களுக்கு வேற தெரியுமா தெரியாதா? இல்ல, எனக்கு யாரும் தெரியாது. அப்ப யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறாங்க. ஆமா, யாரு என்ன. ஆனா அந்த மூஞ்செல்லாம் நான் பார்த்த மாதிரி கிடையாது. நான் வீடியோ பார்த்த வரைக்கும் பார்த்த மாதிரி தெரியும். ஆனா உங்களை வீட்டுக்கு கூட்டு போல, ஹோட்டல் தான் கூட்டு போயிருக்கேன். நீங்க சொன்னீங்க 2 டைம் மாதிரி போய் பாத்து வந்துட்டு, 2 டைம் ஹோட்டல் தான் போனீங்களா இல்ல ஒரே ஹோட்டல வேற ஹோட்டலா? இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது இல்ல, அதான் சொன்னல அங்க ஒண்ணு. இது இருக்குல்ல மேட்டூர் போறோம்ல, மேட்டூர் கிட்ட ஒரு கம்பெனி இருக்குல்ல, ரைட் சைடு ஒரு கம்பெனி, அது பாருங்க அந்த லெப்ட் சைடு ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்காது, ரூம் மாதிரி அவைலபிள் இருக்கும். அங்க ஒரு டைம் கூட்டு போயிருக்கேன். வீடு புலாவரின்னு தெரியும், ஆனா அவன் வீட்டை பக்கமோ ஃபேமிலி விஷயமோ எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணல. நம்ம ஏமாந்த மாதிரி வேற பொண்ணு ஏமாறக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது. நிச்சயமா. ஏன்னா ஒரு பண உதவி பண்ணி அதனுடைய டிராபேக்க மைனஸ் வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு. பட் ஆனா நீங்க பார்த்ததுல எத்தனை வீடியோ இருக்கும் ஒரு அப்ராச்மெண்டா? எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃபோல்டர்ல நான் பார்த்தப்ப 8000 சில்லற வீடியோ இருந்துச்சு. அதுல நான் பார்த்தது ஒரு 100 வீடியோ பக்கம் தள்ளி எல்லாம் வெவ்வேறு பொண்ணுங்கதான், எல்லாம் டிஃபரெண்ட் தான். ஆனா அவன் பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இன்ஸ்டா ஐடி தான் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. இருப்பான்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நானு அவன்கிட்ட பேசுற வரைக்கும் எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம் மைண்ட் வரல. இப்ப பக்கமா தான் யோசிக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல இருந்து இவன் பொண்ணுங்களை செலக்ட் பண்றானே என்னன்னு எனக்கு ஒரு டவுட்.
அப்படிப்பட்டவனை விடக்கூடாது. இப்ப இப்படிப்பட்டவங்கள்ட்ட சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட ஏன் தப்பு பண்ண மாட்டான் அவன்? அவனை விடாதீங்க, எங்கனாலும் நான் வரேன். கண்டிப்பா கான்பிடண்டா நம்பி நீங்க இறங்குங்க. நான் வந்து உங்களுடைய பையனை அனுப்பிச்சிங்க, தம்பி அனுப்பிச்சிங்க. நான் அந்த சர்க்கிள் தான் பேசிட்டு இருக்கேன். காலையில இருந்து நான் அவர்கிட்ட இல்ல ரொம்ப நம்பிக்கை ஃபோன் பண்ணாரு, ஃபோன் பண்ண உடனே தான் பேசினேன். நீங்க ஒன்னும் இது பண்ண வேணாம், தைரியமே இறங்க, நான் நிக்கிறேன். நான் அவர்கிட்ட நிச்சயத்துக்கு போன்ல பேசல, நேரத்தை பேச. தைரியமா நியூஸ் போடுற என்ன நியூஸ் இருந்தாலும் யாருமே பயப்பட மாட்டாங்க. அதனால தான் அவரை போய் பார்த்தேன். நீங்க அவன்கிட்ட பேசுறீங்களா? நார்மல் காலா வாட்ஸ்அப் காலா? நான் பேசினது வாட்ஸ்அப்ல தான் வீடியோ கால் பேசி. இல்ல நார்மல் கால் பேசுறீங்கல்ல? பேசியிருந்தேன். நார்மல் கால் எப்ப போய், ஏன்னா அதெல்லாம் ஒரு ரெக்கார்டா வரும். அவன் நாளைக்கு யாரும் தெரியாதுன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதுக்குதான். கண்டிப்பா எவன் தானே தப்பு பண்ணவன் தெரியும்னு சொல்லியிருக்கான். ஒரு பொறுப்பு வாங்கிட்டானா அவனை நம்பி எப்படி மக்கள், அதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இல்ல நிச்சயமா நம்ம அதை விடக்கூடாது, பண்ணிக்கலாம்.